நீங்களும் உங்கள் தாடி ஏன் இவ்வளவு இடைவெளியுடன் வளர்கிறது, அல்லது ஏன் சமமாக வளரவில்லை, அல்லது உங்கள் வயது குழுவில் உள்ள மற்றவர்களுடன் ஒப்பிடும்போது ஏன் வளர்ச்சி குறைவாக இருக்கிறது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இதற்கான காரணங்களை புரிந்து கொள்வோம். முதலில் தாடி இடைவெளியாக வளர்வதற்கான முக்கிய காரணம் மரபணுக்கள் தான். சில பையன்களில் மரபணுக்களால் தாடி முடி வளர்ச்சிக்கான ஹேர் ஃபாலிகல்கள் குறைவாகவே இருக்கும். அதனால் அவர்களுடைய தாடி வளர்ச்சியும் குறைவாக இருக்கும். இரண்டாவது, ஹார்மோன்கள், குறிப்பாக டெஸ்டோஸ்டெரோன் போன்ற ஹார்மோன்களின் குறைபாடு அல்லது ஹார்மோன் சென்சிட்டிவிட்டி குறைபாடு. இந்த காரணங்களாலும் சிலருக்கு தாடி இடைவெளியாகவோ அல்லது வளர்ச்சி குறைவாகவோ இருக்கும். மூன்றாவது, ஸ்காரிங், அதாவது எந்த ஒரு வகையான தொற்று அல்லது காயம் காரணமாக ஸ்கார் உருவாகுவது அல்லது அதிகமான முகப்புண்கள் அல்லது பிம்பிள்கள். இந்த வகையான ஸ்காரிங் காரணமாகவும் ஹேர் ஃபாலிகல்கள் பாதிக்கப்படுகின்றன மற்றும் தாடி வளர்ச்சி குறைவாக இருக்கும். நான்காவது, வாழ்க்கை முறை. உதாரணமாக, மோசமான உணவு பழக்கம், தூக்க முறைகள் போதிய அளவில் இல்லாதது அல்லது மிகவும் முறையற்றது, அல்லது புகைப்பிடித்தல். இந்த மாதிரியான பழக்கங்களால் தாடி வளர்ச்சி குறைவாகவோ அல்லது பல நேரங்களில் தாமதமாகவோ இருக்கும். ஆனால் ஒரு நல்ல செய்தி இருக்கிறது. இடைவெளி தாடி வளர்ச்சியை சரி செய்ய முடியும். இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு உள்ளது. தாடி மாற்று அறுவை சிகிச்சை இந்த பிரச்சனைக்கு உங்களுக்கு நிரந்தர தீர்வை வழங்கும். நீங்களும் உங்கள் இடைவெளி தாடியை சரி செய்ய விரும்பினால் கீழே உள்ள கருத்து பெட்டியில் ஃபிக்ஸ் என்று டைப் செய்யவும்.